சம்மர் டிப்ஸுக்கு போகலாமா? நான் என்ன சொல்ல வரேன்னா, 5 லிட்டர் தண்ணி குடிங்க. கடுப்பாயிடுச்சா உங்களுக்கு? 5 லிட்டர் தண்ணினா ஜோக் அடிக்கிறீங்களா டாக்டர் அப்படின்னு கேட்குறீங்களா? நான் சொல்ல வரது வந்து தண்ணியை அவ்வளோ குடிக்க முடியாது. அதனால் அது வந்து அதிகமாக சத்தும் கிடையாது வெறும் தண்ணியில். அதுக்கு பதிலாக வந்து நீர் சத்து உள்ள பழ வகைகள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, கிரேப்ஸு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நம்ம தர்பூசு, இளநீர், மோர், இது எல்லாம் குடிச்சிங்கன்னா அதில் எலக்ட்ரோலைட்ஸ்னு சொல்லக்கூடிய பொட்டாசியமு, குளோரைடு, கார்பனேட்டு, சுகர் எல்லாமே கலந்து போகுது. உங்களுக்கு சத்தும் ஜாஸ்தி. ஸோ இந்த சிட்ரஸ் வகைகள் ஆரஞ்சு, சாத்துக்குடி சொன்னோம் இல்லையா, அதில் வந்து வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு சத்தும் இருக்கும், எலக்ட்ரோலைட்ஸும் போகிறதுனால உங்களுக்கு சம்மர் வந்து நீங்கள் காம்பேட் பண்ணுவீங்க. ஓகேவா? இந்த சிறுதானிய கஞ்சிகள் எல்லாம், இந்த கூழ் எல்லாத்தையுமே காலையில் சிற்றுண்டிக்கு பதிலாக காலையில் நீங்கள் இதை எடுத்துட்டீங்கன்னா நல்லது. நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து குளிர்ச்சியாகவும் இருக்கும். உங்களுடைய பாடியில் வந்து அந்த சர்க்குலேஷன் ஆஃப் வாட்டரு, எலக்ட்ரோலைட்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகும். டிப் நம்பர் 3, கிளாத்திங்கை பற்றி. அதாவது ரொம்ப திக்காலாம் போடாதீங்க. திக்காக போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வேர்க்குரு இப்போவுமே நிறைய பேஷண்ட்ஸுக்கெலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடான்னு பார்த்தா வேர்க்குரு நிறைய. என்னம்மா யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சிந்தட்டிக்கு ரொம்ப வந்து இந்த ஜிகு ஜிகுன்னு இருக்கிற கிளாத்துங்க, நைலான் அந்த மாதிரிலாம் போடுறாங்க. அப்படிலாம் போடக்கூடாது. இந்த 2 மாதத்துக்கு காட்டன் எவ்வளோ, அதுலேயே எவ்வளோ அழகாக எவ்வளோ மினிமமாக இது பண்ண முடியுமோ அதை போட்டுக்கோங்க. ஸோ ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் ஏர் இருக்கும். ஸோ உங்களுக்கு வரவே வராது. ஓகேவா? வேர்க்குருலாம் வராது. ஏன்னா இப்போ நிறைய கேஸ் வந்தனால தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன்.